வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நகர சபைக்கான தவிசாளர் தெரிவு செய்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 66 கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராக எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் இன்று என்னால் இந்த சபையின் கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இதற்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதுடன் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தெரிவுக்கான செயற்பாடுகள் சுமூகமாக இடம்பெறுவதற்கு தங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்றைய இந்த கூட்டத்திற்கான கோரம் தற்பொழுது கூட்ட நடப்பன் காணப்படுகின்றது என்பதனையும் இத்தால் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைய இந்த நகர சபைக்கான தவிசாளர் தெரிவின் போது தங்களில் யாரேனும் உறுப்பினர் ஒருவர் மட்டும் அவரது சம்மதத்துடன் முன்மொழிந்து வழிமொழியப்படி அவர் ஏகமனதாக தெரிவு செய்வதாக கருதப்பட்டு தெரிவுகள் இடம்பெறும். அவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே அது வாக்கெடுப்பு மூலம் இடம்பெறும். வாக்கெடுப்பு ரகசியமானதா மற்றும் பகிரங்கமானதா என்பது தொடர்பாக கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையை தெரிவு செய்கின்றார்களோ அந்த முறைக்கு அமைவாகவே இந்த விடயம் இடம்பெறும். இது தொடர்பாக மேலதிகமான விளக்கங்கள் அந்த தெரிவுகள் இடம்பெறும் பொழுது என்னால் வழங்கி வழிபடுத்தப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக தவிசாளர் ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை தவிசாளராக முன்மொழிகின்றேன். உங்களோட பேர் என்ன? ஜெயக்குமார் ஜெயபிரகாஷ். உங்களோட பேரை சொல்லுங்க. அந்த குறிக்கப்பட்ட என்ன பேர் சொன்னீங்க? முன்மொழிந்தவர் ஜெயக்குமார் ஜெயபிரகாஷ். அவர் தங்களோட சம்மதத்தை சொல்லுங்க. அருணாச்சல கைலாவளி அவர்கள் இந்த தெரிவு செய்ய. உங்களோட பேர் என்ன? வழிமொழிகிறாரு ரத்தினம் யோனா. கைலாயப்புள்ள அருணாச்சல கைலாயப்புள்ள உங்களுக்கு சம்மதமா? வேற ஏதாவது தெரிவுகள் இருக்குதுன்னவா? வேறு தெரிவுகள் இல்லாத இந்த சந்தர்ப்பத்திலே 2 உறுப்பினர்கள் தவிசாளராக வழிமொழியப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 உறுப்பினர்களில் யார் தவிசாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதிலே நான் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா
இங்கு தெரியப்படுத்த வேண்டும். சுப்பிரமணியம் litigation கனகசபை கதிரன் அருணாசலம் பாலமயூரன் நரேந்திரன் பிரகாஷ் ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ் ஞானப்பிரகாசம் கிஷோர் வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் பகிரங்க வாக்கெடுப்பு அதே சமயம் நாங்கள் தந்த கடிதத்துக்கு பங்கம் இல்லாமல் நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றோம். தங்களுக்கு தந்த கடிதம் சார்பாக முத்துலிங்கம் கோகுலராஜ் பவினா சுபோதினி தயாளராசன் புனரட்னம் பிரணவராசா மனோகரன் விஷயலட்சுமி சாரத பவானி சுந்தரலிங்கம் அருணாச்சலம் கைலாய பிள்ளை தேவராசா நிஷாந்தன் ஸ்ரீதர் டிலக்ஷன் கமலநாதன் நித்யகலா பகிரங்க இதுல சுசியா யசோகுமார் என்ற உறுப்பினருக்கு சுப்ரீம் கோர்ட்டால இந்த இதுல பங்கு பெற்றுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அதனால் நாங்கள் அவரை இந்த இடத்துல அனுமதிக்கல. அந்த கட்சியிலிருந்தும் அதற்கு தனி இருக்கிறோம். அவர் இந்த கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேஸ் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு கொழும்புல இருந்து ஏஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த அவ வந்து இடைக்கால தடை இது சம்பந்தமாக இதை போஸ்ட்போன் பண்றதுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சம்மதம் அப்படின்னா அதை நாங்கள் ஒரு வாக்கெடுத்து எடுப்போம். அப்படி இல்லை, அதுல எல்லாத்த முடிவைத்தான் பார்க்க வேண்டி இருக்கும். எங்களுக்கு வந்து இப்ப கோரம் இருக்கிறபடியா நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்ற அடிப்படையில தான் நாங்க நடத்துறோம். அவையந்த கோரிக்கையை நான் இதுல சமர்ப்பிச்சிருக்கிறேன். ஒரு நபர் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நபருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கை நாங்கள் இழக்கிறோம் என்ற ரீதியில் கண்டிப்பாக இந்த கூட்டம் இன்னொரு நாளைக்கு பிற்போடுபட வேண்டும். ஏனென்றால் அந்த நபருக்குரிய தீர்ப்பு இன்னும் சரியாக நீதிமன்றத்தில் வரவில்லை. இன்னொரு ஜனநாயக கடமை இது வந்து இந்த அவருடைய அந்த வாக்கால் தான் நாங்கள் இந்த தவிசால தெரிவிப்பு எல்லாமே இருக்கோம். இது அவர் சபைக்கு வந்தால் கோரம் இருக்கிறபடியால் அவருடைய கோரிக்கை நான் இதில் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் இந்த தெரிவை இன்னைக்கு செய்வோம் என்ற முடிவில் தெரிவை செய்யலாம். நீங்க வாக்கெடுப்பு செய்யலாம், நடத்தலாம், பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்கு இல்லாமல் பங்கு பெற்றலாம் என்று திரும்ப வந்தா
பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நடவடிக்கைக்கு போகலாம். இப்போதைக்கு நாங்கள் இப்ப நாங்கள் சபையை தெரிவு செய்வோம். நாங்கள் இதை இல்ல அது நாங்க இதுல வந்து நாங்க ஏற்கனவே எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டோம். பகிரங்க வாக்கெடுப்பு வந்து அதுக்காக ஒரு உறுப்பினர் இல்லாம இல்ல இல்ல ஒரு நீதிமன்ற நடவடிக்கையில இந்த விடயத்துல எங்களுக்கு நீதிமன்றத்தால இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று தடை விதிக்கப்படவில்லை. எங்களுக்கு அந்த உறுப்பினருக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டதை வச்சுக்கொண்டு நாங்க நடத்துறோம். சரி, அப்ப இதுல வந்து எல்லாருமே பகிரங்க வாக்கெடுப்பு என்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதால நாங்க வேறு ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. அந்த வகையில இந்த பகிரங்க வாக்கெடுப்புக்கும் நாங்க பார் நாங்கள் சொல்றோம் இதை வாழ ஒழுங்கு வராதனால இந்த சபை அமர்ல பிற்படுத்த நாங்கள் அதை பிற்படுறதுக்கும் வாக்கெடுப்பை நடத்த சொல்லி போடுறோம். நீங்க அதுக்கு அதை முன்னாடி நீங்கள் அந்த வெளியே செய்றீங்க. நீங்க வந்து வாக்கெடுப்பை எங்கள்கிட்ட கேட்டுட்டு பிற்படலாமா இல்லையா ஒரு நடவடிக்கை வந்துட்டு பிற்படலாமன்ற அதிகம் உறுப்பினர் கேட்டால் நாங்கள் பிற்படுவோம், இல்லைன்னா நடத்துவோம். அதுல எங்களுக்கு இல்லை. நீங்கள் பகிரங்கமா அதை செய்வோம். நாங்கள் நீங்க யாருக்கும் பயப்படுத்தவில்லை. நீங்க அதை செய்யுங்க. அதை பற்றி நாங்க தீர்மானிக்க வேண்டாம். அது இப்ப இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி எங்களுக்கு நாங்க முடிவெடுக்கலாம். நாங்க இதுக்கு போவோம், தெரிவுக்கு வேறுவோம். சரிதானே? நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இதுக்கான ஒரு இதை முடிவு கேட்கலாம். இதை வந்து ஒரு உண்மையாக அவரும் ஒரு கையோ முடிவு இன்னும் சரியான தீர்வு பெறுவீங்க தானே ஆனபடியா நீங்க இந்த விழாவின் உறுப்பினரை கேளுங்க. இந்த உறுப்பினரை வந்து இதுல வந்து கேளுங்க. நீங்க பகிரங்க வாக்குறதுல கேளுங்க. இந்த இதை ஒத்தி வைக்கிறதா இல்லையான்னு அதுல ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி பெரும்பான்மை உங்களுக்கு நிரூபிக்குமா இருந்தால் நீங்க ஒத்தி வைங்க. இல்லாட்டி இந்த இடத்துல சபை நடத்துங்க. ஒரு சட்ட உரிமையை வந்து நாங்கள் முதலில் அது சரியோ புள்ளியோ தீர்மானிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தால இடைக்கால தடை உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வந்து நீங்க என்ன செய்யணும், இதுல கேளுங்க, பெரும்பான்மையை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு பெரும்பான்மை வந்து சொல்லுது இந்த வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னா உடனே வாக்கெடுப்பு நடத்துங்க. இல்ல பெரும்பான்மை சொல்லுது இல்ல வாக்கெடுப்பு நடத்தினாலும் பண்ணுங்க. உங்களுக்கு மேலாளமன்றத்துக்கு தானே உங்களுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்குது அந்த நபருக்கு தான் தற்காலிக தடை போடப்பட்டிருக்கோம். கூட்டத்தை நிப்பாட்ட தேவையில்லை என்று சொல்லப்பட்டு ஒருவேளை நீதிமன்றத்தால் அவாக்கு சாதகமான பதில் வந்தவ அந்த சபையில பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்குக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல அது திரும்ப நீங்கள் கொண்டு வர அப்ப தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் எப்படி நான் நினைக்கிறது அதுக்கு வழிகள் இருக்குதானே? கலந்து கொள்ளையான்னு சொன்னா அவ்வளவு சபையை ரிப்போர்ட் பண்றோம். அவ கடந்து கொள்ள வேண்டாம் என்று நீமா தீர்ப்பு வந்தா அதனால சபை ஜனநாயகத்துல முடிவெடுங்க. 5 வருஷமா தீர்ப்பு வராது. அது சரியா நடத்துறதா முடிவெடுத்திருக்கேன். ஒரு நபருக்காண்டி நாங்கள் நிப்பாட்டையிலான நாங்க நடத்துறோம். சரிதானே? இல்ல பிற்போது தான் நான் பேசற மினிஸ்டர் நம்ம சாதா பிற்போது அந்த பெருமானை தெரிவிக்கலாம். சாதனைக்கு பண்ணுங்க. இல்ல சாதனை பண்ணலாம். பிற்போது பண்ணலாம். ஒருவனையும் ஆத்துமர வழக்க போடுங்க. உறுப்பினருக்கு எதிராக தானே நீங்கள் கூட்டத்தை நடத்துறீங்க. நீங்க பிற்போது சொன்னா போடலாம் தானே. பெருமான் யாராவது பிற்போது சொல்லி போயோட மினிஸ்டர் எழுதலாம் தானே. இது பொது இதெல்லாம் தீர்மானம் தான். நீங்க போடுறீங்க மதத்தை வச்சு தான் போடுறீங்க. எங்களுக்கு கோர்ட்டால சொல்லல இத தற்காலிகமா நிப்பாட்ட சொல்லி நான் இப்ப சொல்றேன்னு சொன்னா நிப்பாட்ட சொல்லல. இப்ப யாராவது பிற்போடு சொல்லி சொன்ன பேரத்தை நீங்க பதிவு செய்யுங்களேன் உங்களோட மினிஸ்டர். இது வந்து நீதிமன்றத்தால வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு அமைய நாங்கள் ஒரு தீர்ப்பு இங்க கொடுக்கல. அவை வந்து அப்படியே இங்க அவங்க அனுப்பலாம் அனுப்பலாது அல்லது அவ வரமாட்டா நீங்க இல்ல போஸ்ட்போன் பண்ணும் போது நீதிமன்றம் சொல்லி இருந்தால் அதுக்கு அமைய நடந்திருக்கேன். இது அந்த போஸ்ட்போன் பண்ணி சொல்லி இந்த கூட்டம் பிள்ளைய ஆணையான வழி நடத்தப்பட்டா வழக்க தொடரும். இது வந்து நாங்கள் சரி, நாங்கள் எங்களை கட்சியிட முடியும். உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமா கடிதத்துல தந்திருக்கிறோம்.
தந்துட்டு நாங்கள் அந்த இந்த மக்களின் எதுக்காக நாங்கள் இந்த சபையோட ஒத்துழைச்சு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். ரத்தினம் யோகநாதன், நீங்கள் ஜெயபிரகாஷ், சரியா? உறுப்பினர்கள் ரத்தினம் யோகநாதன், நீங்கள் யாருக்கு? அருணாச்சலம் கைலாவள்ளி அவர்கள். சுப்பிரமணியம் இதிகேசன், கனகசபை கஜிதன், நான் அதிகமாக வைக்கணும்னு சொன்னால் இதில் வந்து எனக்கு இந்த ஒரு உறுப்பினரை விட்டு இந்த இதில் செய்கிறபடியா அதில் எனக்கு வாட்ஸ்அப் தெரிவிக்கிறேன். இதில் வந்து நடுவில் வைக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு கைப்படுவாண்ட உண்மை மூலப்படுது. அதுக்காக நாங்கள் சொன்னபடியே தான் நீங்கள் கவனத்தில் விளையாடு அதில் இந்த வாக்கெடுப்பு நடத்த வேண்டாம்னு சொல்கிறீங்களா அதை பேரை பதிவு செய்ய சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு உறுப்பினர் இதில் சொல்லிக்க பொழுது அதை கூட இந்த பதிக்கப்படியதை கூட உங்களை மினிஸ்டர் எழுதலாம் இருக்குன்னு சொன்னால் அதை நான் வந்து நடுவில் வைப்பேன். அருணாச்சலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், வடிவேலு சிவம். ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், வடிவேல் சிவபிரகாஷ், ஞானபிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், வடிவேல் சிவம். முத்துலிங்கம் கோகுலராஜ், வடிவேல் சொல்லியிருக்காங்க. மௌலினா சுபோதினி தயாளராசன், குணரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஜயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்யகலா, இதுல வந்து வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் மற்றும் அருணாச்சலம் கைலாய பிள்ளை ஆகிய இருவரும் தலா 7 வாக்குகளை பெற்று சமநிலையில் இருக்கிறார். இதுல யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக இனி திருவிழா சீட்டு மூலம் தவிசாளர் தெரிவு செய்யப்படுகிறது. அதுக்கிடையில நான் ஒரு விடயத்தை பகிரங்கமாக இதில் பதிவிட விரும்புகின்றேன். அது மீடியாவாக இருக்கட்டும், இங்கு வருகை வந்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இன்று 7க்கு 7 என்ற ஒரு நிலவரத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். சமநிலையில் இந்த சபையில் சமனான வலுவில் 2 கட்சிகள் இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் உயர் நீதிமன்றத்தின் தடை காரணமாக யசோக் குமார் வருகை தர முடியவில்லை. அவருடைய வாக்கு எனக்குரிய வாக்கு. இதில் 8ஆக இருக்க வேண்டிய தமிழ் தேசிய கட்சி, எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை, என்னுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய 8 வாக்கு இன்று 7ஆக்கப்பட்டுள்ளது. அதில் நிச்சயமாக வெற்றி பெற்ற வேட்பாளராக நான் என்னை மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வாக்களித்த என்னுடைய கட்சி அங்கத்தவர்களுக்கு. துரதிர்ஷ்டவசமாக அவர் வரவில்லை. அவரை வராமல் இந்த சபையை நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னது இதற்காகத்தான். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில நீங்கள் நிற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கே மனச்சாட்சிக்கு விளங்கும்.
ஆகவே உண்மையில் இந்த சபை ஒத்திவைக்கப்பட்டு அவருக்குரிய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பின்புதான் இந்த சபை கூட்டப்பட வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய அணித்தரமான கோரிக்கை. ஜனநாயகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதை விரும்புவார்கள் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை மீறியும் நீங்கள் இதை நடத்தித்தான் முடிக்க வேண்டும் என்றால் இறைவன் மேல் பாரத்தை போட்டு இதை நிச்சயமாக நடத்தி முடிப்போம். நன்றி. இதுல 2 பேர்த்த பேரும் எழுதப்பட்டிருக்குது. வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், அருணாச்சலம் கைலாயத்தில் 2 பேர்த்த பேரும் இதுல எழுதப்பட்டிருக்குது. இதுல திருவிழா சீட்டின் மூலம் ஒருவர் வந்து ரெண்டு பேரும் ஒரு கையில் வாங்க. வடிவேல் ஸ்ரீ பலவர்களுக்கு நன்றி. நீதி நேர்மை கண்டது நம்பத்தின் வாழ்வாய் சூதுவாகவும் கட்டுரையில் தன்மையை வைக்கும். திருவிழா சீட்டின் அடிப்படையிலே வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரை இந்த சாவகச்சேரி நகர சபையின் தவிசாளராக பிரகடனப்படுத்துகின்றேன். அவரை உரிய ஆசனத்தில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த உபதவிசாளர் தெரிவியாது போடுங்க. செய்யலாம் வேண்டாம். நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உபதவிசாளர் இடம்பெறும். எல்லோருக்கும் இரண்டும் இனிய மாலை வணக்கம். ஆண்டவனுக்கு நன்றி. நீதி நிலைநாட்டப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த 2வது தேர்வான உபதவிசாளர் தேர்வு மீண்டும் அதே பிரச்சனையை நாங்கள் முன்மொழிந்து பதிவிட விரும்புகின்றோம். நானும் ஒரு தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அதற்கு என்னுடைய ஆதரவையும் நான்
தெரிவிக்கிறது அழகல்ல. உண்மையில் உபதவிசாளருடைய தெரிவை பின்போடுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. எல்லோருடைய விருப்பமும் அதிகப்படியானது அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளரின் வேண்டுதலுக்கு ஏற்ப, அவருடைய முடிவுக்கு ஏற்ப இதை செய்வதன் என்று இருந்தால் நான் அதை ஆமோதித்து செய்ய முன்விளைகின்றேன். எங்களுடைய இந்த வாக்கெடுப்பை சுமூகமாக நடத்தின உள்ளூராட்சி ஆணையாளர், எங்களுடைய நகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும், மீடியா எல்லோருக்கும் நான் இதை கூறிக்கொள்கிறேன். உபதவிசாளரை தெரிவு செய்த உபதவிசாளருக்கான தெரிவுக்கான வாக்கெடுப்பு பகிரங்கமானதா அவசியமானதா என்பது பற்றிய தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் वेट करो உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு உபதவிசாளராக வாக்களிக்கிறார்கள் என்ற விவரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ரத்தினம் யோகநாதன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், ஞானபிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலதாஸ், சௌலினா சுகோதிரி தயாளராசன், குணரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஷயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாத நித்யகலா, நடுநிலை. இதுவும் சம அடிப்படையில தான் வந்திருக்குது. பாலகுமார் பாலமயூரன் 7, கிஷோர் 7. இதுவும் திருவிழா சுட்டி மூலம்தான் இந்த தெரிவு சுட்டிக்கிறோம்.
வாக்களித்த உறுப்பினர்கள், வாக்களிக்காத உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இன்றைக்கு ஒரு சில பேர்த்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். சாவகச்சேரி நகரசபை எப்படியாவது அந்த நிலையாள கிடங்கு இந்தியாவது இருக்கணும் என்ற ஒரு நிலப்பாடுலாம் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படியான இக்கட்டுக்கு மத்தியில் உண்மையாக மக்கள் வழங்கின அந்த தேர்தலில் மக்கள் வழங்கின தீர்ப்புக்கு இயற்கையாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இந்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு பாகுபாடு இல்லாமல் கட்சிகள் பேதம் இல்லாமல் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை கூறி வழங்கிய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கௌரவ அரசியல் பிரமுகர்கள், எங்களுடைய இந்த நகரசபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவருடைய பணிக்குழுவினர், நமது திணைக்கள உத்தியோகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் இதனர் நிறைவேறுகிறது. சரி.